Hi students, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம CSSS ஸ்காலர்ஷிப் அதாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம எப்படி NSP போர்ட்டலில் அப்ளை பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 12th 80% அண்ட் அபவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸு 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த 3 டாக்குமெண்ட்டும் நீங்கள் 20 KBலேருந்து 500 KBக்குள்ளே ஸ்கேன் பண்ணி JPEG ஆர் PDFாக வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 31st October. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுல மொத்தமாக 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா OTR ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா OTR ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு OTR ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது OTR ID பாஸ்வேர்டை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்கீம் நாட் அவைலபிள் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய் NSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NSP போர்ட்டல் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன், ஆஃபீஸர், பப்ளிக்னு ஆப்ஷன் வரும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட், OTR, அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு ஆப்ஷன் வரும். இதில் வந்து அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அப்ளிகேஷன் லாகின் கேட்கும். ஸோ இங்கே லாகின் வித் ஆதார், லாகின் வித் OTR இருக்கும். இதில் நீங்கள் லாகின் வித் OTR, ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே OTR ID இருக்கும், அதனால் நீங்கள் லாகின் வித் OTRஐ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களை OTR நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் நாட் அப்ளைடு ஃபார் எனி ஸ்காலர்ஷிப் ஆர் இன்சென்டிவ் அப்ளிகேஷன் வரும். இதில் இங்கே சைடில் வந்து அப்ளை ஃப்ரெஷ் மை அப்ளிகேஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃப்ரெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகாடமிக் இயர் 2025-26க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளை ஃப்ரெஷ்ஷில் உங்களோட ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் போஸ்ட் மெட்ரிக்கு, அப்ளிகேஷன் டைப்பில் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், டூ யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு. ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ டு மை அப்ளிகேஷன் பேஜ் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் இந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மை அப்ளிகேஷனில் இங்கே அகாடமிக் இயர் 25-26 பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெனியூவலில் ஃப்ரெஷ்ஷுன்னு வந்திருக்கும். ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்கும். இந்த ஆக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடை கிளிக் பண்ணால் ஸ்டேட்டஸ், ஃபில் அப்ளிகேஷன், வித்ரா அப்ளிகேஷன் இருக்கும். இதில் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் ஃபில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்தது அகாடமிக் டீட்டெயிலு, தென் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸ்கீம் அவைலபிலிட்டி வரும். ஸ்கீம் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் கொடுத்து தான் நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ இதில் இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் OTR ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது
என்டர் டீட்டெயில்ஸில் உங்களோட கம்யூனிட்டி, ரிலீஜியன், ஆனுவல் ஃபேமிலி இன்கம், திவ்யாஜன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படிங்கிறது தான் திவ்யாஜன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட் ப்ரொஃபஷன், மேரிடியல் ஸ்டேட்டஸு, சிங்கிள் கேர்ள் சைல்டான்னு கேட்டிருக்காங்க. தென் பேரண்டோட எனி ஆஃப் த பேரண்ட் நாட் அலைவ் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்து நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ இதை ஒவ்வொன்றும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டர் டீட்டெயில்ஸில் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் அப்படிங்கிறவங்க ஓசி அப்படிங்கிற கம்யூனிட்டியில் வரவங்களாம் ஜென்ரலில் வருவாங்க. ஓபிசியில் பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி வந்து ஓபிசி கேடரில், எஸ்சி, எஸ்டிக்கு அவங்களே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் கம்யூனிட்டியை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. பிசி, எம்பிசி வந்து ஓபிசிங்கிறத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிலீஜியனில் உங்களோட ரிலீஜியன், ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து 4.5 lakhsக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். அடுத்தது திவ்யாஜன்கிறது நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ செலக்ட் பண்ணுங்கள். பேரண்ட் ப்ரொஃபஷனில் இங்கே ஒரு சில ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பேரண்ட் ப்ரொஃபஷன் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். மேரிடியல் ஸ்டேட்டஸில் அன்மேரிட், சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இங்கே சிங்கிள் கேர்ள் சைல்டு அப்படிங்கிறவங்க யாருன்னா வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா மட்டும்தான் சிங்கிள் கேர்ள் சைல்டு. இல்லை எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காங்கன்னா நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டில் வரமாட்டீங்க. எனி ஆஃப் த பேரண்ட் நாட் அலைவ்டில் இங்கே வந்து ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ரீசன்னால் உங்களோட ஃபாதர் இல்லை மதரோ டெத் ஆகிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸில் ஸ்டேட் டிஃபால்ட்டாக வந்துடும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள். லொக்காலிட்டியில் ரூரலாக இருந்தால் ரூரல் கொடுங்க, அர்பனாக இருந்தால் அர்பன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூரலாக இருந்துச்சுன்னா உங்களோட சப் டிஸ்ட்ரிக்கும் வில்லேஜும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அர்பனாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணால் போதும். இப்போ ரூரலில் சப் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் கொடுத்துட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர்லாம் ஆதார் கார்டில் இருக்கிற அதே அட்ரஸ் டீட்டெயிலை நீங்கள் இங்கேயே என்டர் பண்ணிக்கோங்க. தென் பின்கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து அகடமிக் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் யுவர் இன்ஸ்டியூட்டில் நம்ம காலேஜ் நேம் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே கீழே ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா கெட் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம காலேஜ் எந்த ஸ்டேட்டில் சிச்சுவேட் ஆகிருக்கோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்கு, இதில் இன்ஸ்டியூட் நேமில் காலேஜோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காலேஜோட நேம் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்மளோட காலேஜ் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டு யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் இன்ஸ்டியூட்டுன்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே காலேஜோட நேம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிருக்கும். அடுத்தது வந்து ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸில் இப்போ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் இயரில் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது கொடுங்க. ப்ரெசன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டில் எப்போ இந்த செமஸ்டர் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 16th June. அப்போ 16th June 2025 செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் என்ரோல்மெண்ட் நம்பரில் உங்களோட 5 digit ஐடி நம்பரை கொடுக்கணும். அட்மிஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் என்ரோல்மெண்ட் இயரில் 2025 எந்த இயர் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிங்களோ அந்த இயர். ரோல் நம்பர்லையும் சேம் இங்கே கொடுத்த அதே 5 digit நம்பரு. செக்ஷனில் சப்போஸ் உங்களோட இதில் ஏ செக்ஷன், பி செக்ஷன் ஸ்ப்ளிட்டப் இருந்தால் உங்கள் செக்ஷனை என்டர் பண்ணுங்கள், இல்லைனா செக்ஷனை என்டர் பண்ண தேவையில்லை. மோட் ஆஃப் ஸ்டடியில் ரெகுலர் ஆர் ஃபுல் டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டலராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ப்ரெசன்ட் கிளாஸ் டீட்டெயில் கொடுத்துட்டோம். அடுத்தது ப்ரீவியஸ் அகடமிக் டீட்டெயிலில் உங்களோட 12th டீட்டெயில் என்டர் பண்ணணும். 12th டீட்டெயில் என்டர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. இதில் 12th
போர்டு வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை. சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 12க்கு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுங்க. சப்போஸ் இந்த போர்டு நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும். அடுத்தது இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ 12th 2025. சப்போஸ் நீங்கள் வந்து 12th முடிச்சு 1 இயர் பிரேக் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஒரு கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டடி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ப்ரீவியஸ் கிளாஸ் கோர்ஸ் குவாலிஃபையிங் எக்ஸாமில் ஹெச்எஸ்சி இன்டர்மீடியரி 12th ஈக்குவலண்ட்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட 12th பர்சன்டேஜ் என்டர் பண்ணணும். ஸோ 12th பர்சன்டேஜ் என்டர் பண்ணுறப்போ இப்போ உங்களுக்கு வந்து 97.833 வருதுன்னா நீங்கள் 97.83 தான் கொடுக்கணும். இல்லை 86 வருதுன்னா 97.86 தான் கொடுக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 2 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. 97 வருதுன்னா 97 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது 10th டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் 10th ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. 2 டைம் என்டர் பண்ணணும், 2 டைமும் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு நேம் கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்தீங்க. இங்கே வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை சூஸ் பண்ணணும். இயர் ஆஃப் பாசிங் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும் 2023. அடுத்தது 10th பர்சன்டேஜ் அதே மாதிரி பாயிண்டில் வருது அப்படின்னா பாயிண்டில் அப்படியே கொடுங்க. 2 டிஜிட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 12th டீட்டெயில் அகெயின். இதில் வந்து உங்களோட 12th ரோல் நம்பர் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த போர்டு நேம், இயர் ஆஃப் பாசிங், 12th மார்க்ஸ்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் இதை கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதில் கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் டீட்டெயிலை என்டர் பண்ணுங்கள். இல்லைனா இதை நம்ம என்டர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது மேண்டேட்ரியில் அவங்க கொடுக்கல. அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஆர் நாட் ரெக்யூர்டு ஃபார் யுவர் அப்ளிகேஷன். இங்கே கண்டினியூ கோ டு அகாடமிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்கீம் டீட்டெயிலில் செலக்ட் ஸ்கீம், அதில் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பேர் வந்திருக்கணும். ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா நீங்கள் ஏதாவது டேட்டா தப்பாக கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி ஸ்கீம் ரைட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அகடமிக் டீட்டெயில்ஸ்லலாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும். சப்போஸ் இப்போ 12th 10th போர்டு தப்பாக கொடுத்துருக்கீங்க, பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எலிஜிபிளே இல்லை, இப்போ 79.8% நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 80 வருதில்ல அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு வந்து பேங்க்கில் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கீம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் வரைக்கும் கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா பர்சன்டேஜ்லேருந்து அப்படிங்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கீம் டீட்டெயில் வந்து கொடுங்க. இப்போ இந்த ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது ஸ்கீம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12th கோர்ஸ் இருக்கும். இதில் ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் 12th என்ன குரூப், நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்னால் ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், காமர்ஸ் குரூப்னால் காமர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், சயின்ஸாக இருந்தால் சயின்ஸுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட்டு. இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்கம் சர்டிஃபிகேட்டு 12th மார்க் ஷீட்டுன்னு தான் நீங்கள் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து 20 KB - 500 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிக்கு, PDF, JPEG இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்லோடடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டுக்கு நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
இன்கம் சர்டிஃபிகேட்டும் 12th மார்க் ஷீட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நான் இதில் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலை, ஏன்னா அது மேண்டேட்ரியில் கொடுக்கல, அதனால் அப்லோட் பண்ணல. மேண்டேட்ரியில் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப்னு வரும். இதில் வந்து உங்களோட நேம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் வந்து இந்த பீரியடில், இந்த 3 இயர்ஸ் பீரியடில் நான் வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டிருப்பாங்க. இப்போ இங்கே கீழே செக் பாக்ஸில் வந்து ஐ அக்ரியை கிளிக் பண்ணி ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு. இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும். இதை ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹோம் பேஜுக்கே வந்திருக்கும். இங்கே வந்து இந்த மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல இங்கே ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் இன்ஸ்டியூட் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இங்கே கீழே தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கொடுத்தா அதே இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷனில் பிரின்சிபல் மேம் கிட்ட சைன் வாங்கி இதை நீங்கள் வந்து ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து உங்களோட ஓடிஆர் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். Thank you for watching the video.